killed our dreams, but not our love. You buried our bodies, but not our souls. We raised from the grave on the nights of noon and the stars. We will chop and slice you, we will cut and dice you, we will drink and eat you. We will kill you. We will chop and slice you, we will cut and dice you, we will drink and eat you. We will kill you. We will chop and slice you, we will cut and dice you, we will drink and eat you. We will kill you. அந்த ஊரோட பேரு சிஜோலு. அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அமாவாசை இல்லை அப்படின்னாலும் ஆகாயத்துல நிலா நட்சத்திரம் எதுவும் இருக்காது. ஊர் முழுக்க பயங்கர இருட்டுல மூழ்கி போயிடும். ஊர் ஜனங்க யாருமே அந்த நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் ஜனங்க பண்ண ஒரு தப்புக்காக பரிகாரமா ஆகஸ்ட் 13ஆம் தேதி எல்லாரும் விரதம் இருந்து அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்தோட சமாதிக்கிட்ட மன்னிச்சிடு பேபம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு வருஷமும் அந்த ஊர்ல ஒருத்தங்க அந்த சமாதிக்கு பலியாயிக்கிட்டு இருக்காங்க. சிஜோலு ஊர்ல எது நடக்கணும்னாலும் 3 பேரோட அனுமதி தேவை. முதல்ல குலத்தோட தலைவர் சாண்டு வம்சத்துடையது, 2வது மத தலைவர் திகுமா வம்சத்துடையது, 3வது கிராம தலைவர் சாயாதி வம்சத்துடையது. பரம்பரையா இந்த 3 வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊரோட நன்மைக்காக
அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா முரட்டுத்தனம் அதிகம். அவங்க கட்டுப்பாடுங்க வழக்கங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா உயிரையும் எடுப்பாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிஜோலுக்கு வேற ஊரை சேர்ந்த பங்கஜ் வந்தான். தாத்தா, இந்த ஊர்ல சோனாக்ஷி வீடு எங்க இருக்கு? அது இருக்கட்டும், நீ யாருப்பா? சோனாக்ஷிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சோனாக்ஷியும் நானு டவுன்ல ஒரே காலேஜ்ல படிச்சோம் தாத்தா. சோனாக்ஷி நானு ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஷிப்னா பரவாயில்ல, காதலா இருந்துச்சுன்னா உன்னோட உயிரே போயிரும். அதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தான் பங்கஜ். எப்படியோ சோனாக்ஷியோட வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு போனான். நடந்த எல்லாத்தையும் சோனாக்ஷி கிட்ட சொன்னான். அது சரிப்பா, நீ எங்க ஊருக்கு எதுக்கு வந்த? அங்கிள் காலேஜில் இருக்கும்போது சோனாக்ஷிய நான் விரும்பினேன். ஆனா அதை இவகிட்ட நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சோனாக்ஷிய எனக்கு கட்டித்தாங்க. பாய மூடுறா. உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த ஊரை விட்டு போயிரு, இல்லைன்னா செத்துருவ. சோனாக்ஷி ப்ளீஸ், நீயாச்சும் என்னோட காதலை புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ லாட். பங்கஜ், எனக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க கிராம தலைவர்கள் இந்த காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. சோ ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. காதலிச்சா கொன்னுடுவீங்களா? என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், ஊரோட தலைவர்கிட்ட நான் போய் பேசுறேன். கொல்றது ஊர் தலைவர் இல்லப்பா, ஊர்ல இருக்கிற பேய். உன் கூட சேர்ந்து நாங்களும் சாகணுமா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. போயிரு, இங்க நீ இருக்காத போ. பேயா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம பங்கஜ வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ச்சே, காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்க முடியலையே. வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. காதலுக்கு ஜாதி, மதம், காசு, பணம் இந்த மாதிரிலாம் தடங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா ரொம்ப விசித்திரமா பேய் கதையெல்லாம் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க. என்ன இது? அப்படி பேயா இருந்துச்சுன்னா அந்த பேய ஒரு கை பார்த்து நான் சோனாக்ஷியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கோவமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிராம தலைவரோட வீட்டுக்கு போனான். அந்த வீட்ல யாருமே இல்ல. அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. சரி அப்படின்னு குலத்தலைவர் வீட்டுக்கு போனான். அந்த வம்சத்தோட கடைசி வாரிச நேத்து தான் அந்த பேய்ங்க கொன்னுடுச்சுன்னு தெரிஞ்சு கடைசியா மதத்தோட தலைவரோட வீட்டுக்கு போய் அந்த பேய்ங்களை பத்தி கேட்டப்போ, யாருப்பா நீ? எதுக்கு இங்க வந்திருக்கேன்? எங்க ஊர் கதையை பத்தி நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நடந்தது எல்லாத்தையும் அந்த கிராம தலைவர்கிட்ட சொன்னான். அப்படியா? சரி, நடந்ததா நான் சொல்ற கேளு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க செஞ்ச தப்பால எங்க 3 வம்சத்துலயும் ஒருத்தர் கூட மிச்சம் வைக்காம அது கொன்னுகிட்டே இருக்கு. இந்த வம்சத்துல நான் தான் கடைசி ஆண். வர ஆகஸ்ட் 13ஆம் தேதி அந்த பேய் என்ன கண்டிப்பா கொன்னுரும். அதுக்குன்னு பயந்து இந்த ஊரை விட்டு போய் நான் வம்சத்தை அவமதிக்க மாட்டேன். ஆகஸ்ட் 13 பேயா? அன்னைக்கு எதுக்கு அது கொண்டுட்டே இருக்கு? காதல் கல்யாணத்தை அது எதுக்கு தடுக்குது? சொல்ற கேளு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு குதிரை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு துரை வந்தான். அவனோட பேரு ஆஸ்டன் தாம்சன். அந்த பேரு வாயில நுழையாம இருந்ததுனால ஊர்காரங்க ஆசி துரைன்னு கூப்பிடுவாங்க. துரையோட முன்னோர்கள் எப்பவும் அவங்களோட நாட்டை விட்டு நம்ம நாட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த துரைக்கு எங்க ஊர் பாடலாசிரியர் பொண்ணு சம்யுக்தாவோட காதல் உண்டாச்சு. சம்யுக்தாக்கு ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். சம்யுக்தா ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப செல்லம். அதுக்கு தான் அவளை ரொம்ப செல்லமா பேபம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் சாதி, மதம், கலாச்சாரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கலாச்சாரத்தோட காரணத்தில் அவங்களோட காதலுக்கு கல்யாணத்துக்கு ஜாதி தலைவரும் ஊரோட தலைவரும் அது மட்டும் இல்லாமல் ஜனங்களும் கூட ஒத்துக்கல. அதனால சம்யுக்தா வீட்டை விட்டு ஓடி போகலாம்னு நினச்சிச்சு. இதை தெரிஞ்சு வீட்டுக்காரங்க வீட்டில் ஒரு ரூமில் போட்டு தாப்பா போட்டாங்க.
அந்த ஆசித்துறை சம்யுக்தா வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துட்டு 3 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம மழையில நினைச்சுக்கிட்டே இருந்தான். பேபாவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. ஊர்ல யாருமே அவனோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணாலும் ஆசித்துறை அங்கிருந்து போகாம இருந்ததுனால, எங்க ஊருக்கே வந்து நீ எங்க கிராமத்தோட பொண்ண நீ காதலிக்கிறியா? இவனோட காலை துண்டு துண்டா நறுக்குங்கடா. நம்ம சாதி பொண்ண தொட்ட அந்த கைய வெட்டி வீசுங்கடா. இவன் உயிரோடு இருந்த கிராமத்தோட மரியாதையெல்லாம் போயிரும். அவனோட தொலைய வெட்டி வீசுடா. இப்படி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரொம்ப கொடூரமா ஆசித்துறைய கொன்னுட்டாங்க. அவனோட கை, காலு, முண்டம் எல்லாத்தையும் அவளை பாலடைஞ்ச கிணத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆசித்துறை செத்துட்டான்னு தெரிஞ்சு வீட்டில் வச்சு போட்ட பேபம்மா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான். அப்பலிருந்து எல்லா வருஷமும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி எங்க 3 வம்சத்துல ஒருத்தரா அந்த பேயோட கையால செத்துக்கிட்டே இருக்கும். இதால அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சு காதல் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களோட காதல் கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இந்த ஊர்க்காரங்க மட்டும் எதுக்கு பண்றாங்கன்னு, யாரோட காதல் கல்யாணமும் நடக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்களோ அவங்களோட குடும்பத்தை கொல்றதுக்கு அது ஆரம்பிச்சிச்சு. அதுக்குதான் இந்த ஊர்ல யாருமே காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா பேய் கையால் அவங்க செத்துருவாங்க. இதுக்கு தீர்வே இல்லையா? நாங்க ஃபகீரு, மந்திரவாதி, அகோரி எல்லாருமே பார்த்தாச்சுப்பா. அந்த பேயை சாந்தமாக்குறதுக்கு யாராலையும் முடியல. அதை கேட்டதும் பங்கஜ் ரொம்ப கவலைப்பட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பேய் கையால நானும் சோனாக்ஷி 2 பேருமே சாகணும். சோனாக்ஷி இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஆசியோட காதல் மட்டும் இல்ல, என்னோட காதல் கூட புனிதமானது. நானும் துறை செத்த மாதிரியே சாகுறேன் அப்படின்னு கோவமா போய் ஆஷிதரைய போட்டா அதே கிணத்துல போய் குதிச்சிட்டான். மயக்கத்திலிருந்து எழுந்திருச்ச பங்கஜ பார்த்து, பேபம்மா, ஐம் இம்ப்ரெஸ்ட். என்ன மாதிரி அவனால லவ் ட்ரூ லவ். உன்னோட காதல் புனிதமானதுடா. ஆமா, போய் சோனாக்ஷிய கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டோம். தேங்க்யூ so much. ப்ளீஸ், காதல விரோதம் இருக்கவே கூடாது. உனக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணாங்கன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எல்லாருமே உங்களை பேயா பார்க்காம சாமியா பார்க்கணும்னு எனக்கு கோரிக்கை இருக்கு. சரி, என்னோட சமாதி பக்கத்துல ஆஷிதோரியோட சமாதியையும் கட்ட சொல்லு. எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாதான் எங்க பகை தீரும். ஆசிதுரையோட எலும்பு கூட்ட கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்து பேபம்மாவோட சமாதியிலேயே புதைச்சு பக்கத்திலேயே 2 பேருக்கும் சிலை வச்சாங்க. அன்னையில இருந்து ஊருக்குள்ள யார் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த சிலைகளுக்கு முன்னாடிதான் மாலைய மாத்திப்பாங்க. ஆனா எப்பவும் போலவே இப்பவும் ஊர்ல ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்துச்சுன்னா எல்லாரும் விரதம் இருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி பெரிய ஊர்வலமா நடந்து போய் அந்த சிலைகளுக்கு பூவை சமர்ப்பிப்பாங்க. இப்போ ஆஷிதரா பேபம்மா 2 பேரும் பேய்ங்க இல்ல, காதலோட அடையாளம், உண்மையான காதலுக்கான அடையாளம். சோனாக்ஷி, பங்கஜ் 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க.